ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 30/8/2023 சோபகிருது வருஷம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை, மரண சித்த யோகம். இன்றைக்கி பார்த்தேன்னா சதுர்தசி காத்தால் ஒரு 10-11 மணி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பௌர்ணமி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒரு 36 நாள் 37 நாள் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6-7 மணி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். இன்றைக்கி சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து, அதாவது கார்த்தால் ஒரு 10:30 மணிக்கு அவிட்டம் 2 பாதங்கள், ஏன்னா உடைந்த நட்சத்திரமாச்சு அவிட்டம்ன்றது. மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ஒரு கார்த்தால் ஒரு 10:30 மணி 10-10:15 மணிக்கு கும்பராசிக்கு போகிறார். அதனால் சந்திராஷ்டம காலம்னு பார்த்தேன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு கார்த்தால் ஒரு 10:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் கார்த்தால் 10:30 மணிக்கு மேலே. இன்றைக்கி சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய வேலை, புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது, ஒரு கட்டு கீரை வாங்கி பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டை கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்றைய கோல்சார நிலைமை என்னன்னு பார்ப்போம். மேஷத்தில் குருவும் ராகுவும், கடகத்தில் சுக்கிர பகவான் வக்கரத்தில், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்கரம். கார்த்தால 10:30 மணி வரலும் சந்திர பகவான் முருகர். அதற்கு பிறகு கும்பத்தில் சந்திர பகவான். இன்றைக்கி பார்த்தோம்னா புதன்கிழமை அப்படின்றதுனால 12:30 ராகு காலம், 7:30-9 யமகண்டம். அதுக்கு பிறகு 10:12 குளிகை. சூலம் வடக்கு. பால் ஒரு அரை டம்ளர் சூலத்துக்கு சாப்பிட்டு போகிறது நல்லது. ஏன்னா எதிர் சூலமாக இருந்ததுன்னா பால் பரிகாரமாக சொல்கிறோம். நல்ல நேரம்னு சொல்லும்போது கார்த்தால 6லேருந்து 7, 7லேருந்து கார்த்தால 6லேருந்து 7, 9லேருந்து 10 நல்ல சுபஹோரைகள். அதை தவிர 12லேருந்து 1 மத்தியானம், அதை தவிர 4லேருந்து 5 நல்ல சுபஹோரைகளாக இருக்குது. இன்றைக்கி சந்திரஹோரைகளும் நல்லபடியாக இருக்கும், ஏன்னா பௌர்ணமி வேறு. சரி, இன்றைக்கி பார்த்தேனால் எஜுர் உபாகர்மான்னு போட்டிருக்கும். இன்றைக்கி ரக்ஷாபந்தன் ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். அதாவது ஆண்கள் பெண்களுக்கு கையில் கயிறு கட்டுவா. என்னென்னா தங்கைகளாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி பெண்களும் அவர்களுக்கு ஆர்த்தி எடுத்து அந்த கயிறை இது பண்ணி பெண்கள் ஆண்களுக்கு கயிறு கட்டுவா. அது ஒரு பெரிய இது விசேஷம். இன்றைக்கி எல்லா பெண்களும் ஆண்களை பிரதர் சிஸ்டராக இது பண்ணுற மாதிரி டீல் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ரக்ஷாபந்தன் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷமான பண்டிகை நடக்கிறது. இது வடநாட்டில் ரொம்பவும் பிரசித்தி. அதாவது பெண்கள் ஆர்த்தி எடுத்து ஆண்களுக்கு கையில் ஒரு கயிறு கட்டுவா. அது அதன் மூலியமாக தான் கூட பிறவாத ஒரு சகோதரத்துவத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லக்கூடியது. எஜுர் உபாகர்மா இங்கே சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதாவது பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய விஷயம் எஜுர் உபாகர்மா. இன்றைக்கி இந்த எஜுர் உபாகர்மா பார்த்தேனால் உங்களுடைய கர்மாக்கள் டெய்லி நித்திய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினந்தோறும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பூணல் போட்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் அந்த பூணல் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த சேஞ்சஸ் பண்ணணும் கம்பல்சரியாக. அது உபாகர்மா அன்றைக்கி பண்ணுறது வழக்கம். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி 30/8/2023. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் பர்த்து கொடுத்தேனால் உங்களுக்கு உண்டான ஜாதகம் என்னன்றதை போட்டு அதில் உள்ள டைம் கரெக்ஷன்ஸ் முதல்ல பார்க்கணும். சந்தியில் வராமல் இருக்கணும். அந்த சந்தி அதாவது பாத சந்தி இல்லைன்னா ராசி சந்தி, லக்ன சந்தி இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, இன்றைய கோல்சாரத்தின் மூலியமாக என்ன பலன், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் மூலியமாக என்ன பலன், அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்ன,
உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படிப்பட்ட முடிவு வரும், எப்படிப்பட்ட தீர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அந்த தீர்வுகள் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து என்னால் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு அசஸ் பண்ணி சொல்கிறேன். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் அதிபதி 11ஆம் இருக்கிறது பெரிய விசேஷம். புதுசாக வந்து வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு, திருமண யோகம் உண்டு. எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே மிஞ்சும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சோழிங்கரில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க, கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார். அதனால் புதிய முயற்சி, அதாவது இதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க வேலைக்குலாம், திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ளிகேஷன் போட்ட இடத்துலேருந்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா புதிய தொழில் அமையும். தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, ஏலக்காய் மாலை போடுங்க, கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சூரியனோடு சேர்ந்துருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். அது ஏன்னா 3ஆம் இடத்தின் அதிபதியே சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இன்றைக்கி பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் காத்தால் ஒரு 10:30 மணிக்கே போயிடுறது. எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அமையும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசமாயிலையும் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் இன்றைக்கி ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்ச ஸ்தானத்தில் போகிறார். காத்தால 10:30 மணிலேருந்து ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிநாதனே மறைஞ்சு போகிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் தலையை விடாதீங்க. இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் பௌர்ணமி யோகம் வேறு அமையிறது. பௌர்ணமி யோகம் அமையிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நந்தீஸ்வரருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தேலையனர் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா புதிய வேலை கிடைக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் புதிய பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வேலையை பாராட்டி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி கன்னியா ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு புதிய தொழிலில் வந்து பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். புதுசாக வந்து தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி எதை தொட்டாலும் பணம் வரும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் நிச்சயம் பல வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு
பெருமாளுக்கு வந்து ஒரு நெய் விளக்கு காமிச்சிட்டு வாங்க, கையில் வந்து குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 11 இருக்கார். இன்றைக்கி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதியோட பார்வை 9, 10 அதிபதி ஒருவருக்கொரு நேர் பார்வை, பெரிய ஏற்றம், தர்மகர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நேர் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் பொது காரியம் இருக்கிறவாள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போது. புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சூரியனார் கோவில் போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. உங்களோட தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். உங்களுக்கு 5, 9 அதிபதிகள் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கார். 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அவர் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதும் பெரிய ஏற்றம். உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் எல்லாமே தவிர்ந்து போகும். எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி வந்து 8ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி காத்தால் ஒரு 10:30 மணி வரலும் சந்திர பகவான் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். அதற்கு பிறகு வந்து அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கார். அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு அடுத்து சதய நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அதாவது 10:30 மணிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போய்டுறார். உங்களுடைய ராசியில் இருக்கார். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இப்போ திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி, நல்ல ஒரு ஏற்றம். 12ஆம் இடத்துல சனி பகவானும் போயிட்டார். அதனால் கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைந்திருக்கார். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வரார். அதனால் வந்து வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் போய் வணங்க. கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிநாதனை செவ்வாய் பகவான் அதாவது 2ஆம் தனக்காரகனும் பார்க்குறார். தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கார். தனஸ்தான அதிபதியும் பார்க்குறார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலை வந்து ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு எல்லோ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.